மாறாடு என்னும் ஒரு ஊரில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே பல உயிர்கள் கொல்லப்பட்டன. பல பேர் தங்கள் சொந்த ஊரை விட்டு அடித்து விரட்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கேரளாவிலும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு என்னுடைய கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போது உலக அளவில் நீங்கள் பார்த்தால் அமெரிக்கா இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதமான நாடாக சித்தரிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன? இதை விளக்கம். முதல்ல சகோதரருடைய அந்த வேண்டுகோளை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மற்ற நாடுகளில் நடத்தலாம். என்ன பிரச்சனை கேட்டா, பிரச்சனை என்னன்னு கேட்டா, நமக்கு தமிழ் தான் தெரியும், வேற பாஷை தெரியாது. அப்ப கேரளாவில் நடத்துறா ஒரு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஒரு ஆங்கிலமாவது தெரிஞ்சிருந்தா என்ன செய்யலாம், அந்த நிகழ்ச்சியை போய் கேரளாவில் நடத்தலாம். தமிழை தவிர வேற பாஷை தெரியாட்டி நம்ம எங்க போய் நடத்துறது? தமிழ்நாட்டில் நடத்த முடியும். அல்லது தமிழ் மக்கள் வசிக்கிற பகுதி, பெங்களூர்ல நடத்தணும், தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அங்க நடத்தி இருக்கிறோம். கேரளாவில் கூட எர்ணாகுளத்தில் தமிழ் சகோதரர்கள், தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க தேதி, அங்க நடத்த போறோம். ஆனால் கேரள மொழி பேசுகிற மக்களுக்கு எங்களுக்கு நடத்த முடியுமான்னு கேட்டா, அதுக்கு பாஷை பிரச்சனை இருக்குது, தெரியாத ஒண்ணு எங்களுக்கு நடத்த முடியாது. அதனால அதே நேரத்தில் கேரளாவுலையும் சில சகோதரர்கள் இது மாதிரி கேரள மொழியில நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க சொன்ன செய்தியை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களை நாங்கள் நடத்த சொல்லுவோம். சரியா? அது கோரிக்கைக்கு உள்ளது. கேள்வி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவை முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நாடு என்று சித்தரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சித்தரிக்கிற தப்பு தான். அமெரிக்கா முஸ்லீம்களுக்கு எதிரான நாடு என்று சொன்னால் அது தவறு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கெல்லாம் எதிரான நாடு, மனித நேயத்துக்கு எதிரான நாடு. அதனுடைய வல்லாதிக்கத்தை எந்த அளவுக்கு மோசமான நாடு அமெரிக்கான்னு கேட்டா, அதனுடைய ரத்தத்திலே ஊறி போன அந்த வன்முறை போக்குனால சரணடையவிருந்த ஜப்பான் மக்கள் மீது அணுகுண்டு போட்ட நாடு அது. சரணடைஞ்சிட்டான், நாங்க இனி யுத்தத்துக்கு வரலேன்ட்டான், அவனுடைய கை டவுன் ஆகி போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஹிரோஷிமாவிலையும் நாகசாகிலை குண்டு போட்டு, என்ன குண்டு? உலகத்திலே முதலாக போடப்பட்ட அணுகுண்டு. அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கான மக்களை கண்மூடி திறக்கிற நேரத்தில் அழிச்ச ஒரு நாடு அமெரிக்கா. மனித முஸ்லிம்களா ஜப்பான்ல செத்தலாம் முஸ்லிமா? மனித உயிர்களுக்கு பத்தி கவலைப்படாத ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னா அது அமெரிக்கா தான். தன்னுடைய வல்லாண்மையை நிலைநாட்டுவதற்காக வியட்நாம் மக்கள் மீது அது நிகழ்த்திய கொடூரங்களை நீங்க மறக்க முடியுமா? வியட்நாம்ல என்ன முஸ்லிம்களா வாழ்றாங்க? வியட்நாம் மக்கள் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம அவங்க சோசியலிச சித்தாந்தத்துல ஈடுபாடு கொண்டவங்க, கம்யூனிச சித்தாந்தத்தில் ஈடுபாடு காட்டினதுக்காக வேண்டி அந்த நாட்டில் தன்னுடைய படையை இறக்கி லட்சக்கணக்கான ஆண்களை கொன்று, லட்சக்கணக்கான பிள்ளைகளை அனாதைகளாக்கி, லட்சக்கணக்கான பெண்களை இளம் விதவைகளாக்கி, இன்றைக்கு கூட அந்த நாட்டில் அந்த இளைஞர்கள் இழப்பை ஈடு செய்ய முடியாம பாலியல் தொழிலில் பெண்கள் அதிகமாக நுழைந்திருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன் அவ்வளவு இளம் பெண்களும் கணவர்களை இழந்துவிட்டு ஒரு போக்கிடம் இல்லாமல் நின்றார்கள் என்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு யார் காரணம்? அமெரிக்கா தான் காரணம். தன்னுடைய வல்லத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, வல்லமையை காட்டுவதற்காக எந்த ரேஞ்சுக்கும் அது போகும். இன்னைக்கு பின்லாடன், உசாமான்லாம் சொல்றீங்களே, இவங்களெல்லாம் உண்டாக்குனது யாரு? அவரை உண்டாயிட்டாரு. பின்லாடன் ஒருத்தரை இவ்வளவு தீவிரவாதின்னு சொல்றீங்களே, அவர் யாருடைய தயாரிப்பு? அமெரிக்க தயாரிப்பு இல்லையா? ரஷ்யாக்காரன் போய் ஆப்கானிஸ்தானத்தை ஆக்கிரமிக்கிறான். ரஷ்யாக்காரன் சோவியத் யூனியனா இருக்கும் பொழுது, உலகத்தில் 2 வல்லரசா இருக்கிற நேரத்தில் சோவியத் யூனியன் போய் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற நாடு அதை ஆக்கிரமிச்சுக்கிறான். அவன் ஆக்கிரமிச்ச பிறகு என்ன பண்றான்? அமெரிக்கா அவனுக்கு பதிலடி கொடுக்கணும், ரஷ்யாவுக்கு மூக்குடைப்பு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் பணங்களையும் கொடுத்து உசாமா பின் லாடனை தயார் பண்ணி இந்த அளவுக்கு மெட்டீரியலை உண்டாக்குவதற்கு காரணகர்த்தாவா இருந்தது அமெரிக்கா. அவனுக்கே ஆப்பு வச்சவனு தான் அவனுக்கு எதிரியா போனானே தவிர, அவன் இல்லைன்னா இப்படி ஒருத்தர் சீன்லே வரலாற்றில் இருந்திருக்க மாட்டான். அமெரிக்கா மாத்திரம் உதவி செஞ்சிருக்கல என்று சொன்னா வரலாற்றில் உசாமா என்பதே கிடையாது.
அவர் ஒரு சாதாரண பள்ளியா சொல்லிட்டு சாதாரண போயிருப்பாரு. இவன் மூளை செலவு பண்ணி பணத்தை கொடுத்து ட்ரைனிங் பண்ணி உங்க நாட்டை ஆக்கிரமிச்சு நான் விடாதீங்க, நாங்க எல்லாத்துக்கும் பாத்துக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் கொடுத்த ஒரு நாடு அமெரிக்கா தான். உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் CIA மூலமாக அந்த நாட்டு விடுதலை புலிகளை கிளப்பி ஊத்தவனும் அவன் தான். அது விளைவிக்கணும். ஜியாவுல் ஹக்குக்கு வேட்டு வச்சவனும் அமெரிக்கா தான். அந்த நாடு நல்லா டெவலப் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா ஒரே அமுக்கு அமைக்கிடுவான். ராஜீவ் காந்தியை வேட்டு வச்சதுக்கு காரணமும் அமெரிக்கா தான். CIA உடைய தூண்டுதலில் தான், அதனுடைய முயற்சியில் தான் உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் பல நாடுகள்ல கொல்லப்பட்டாங்க. அவனுடைய திமிரு எந்த அளவுக்குன்னா, அடுத்த வல்லரசு ஆயிருவோங்கிற அளவுக்கு நாம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டு எல்லையில வந்து அத்துமீறி சென்னையில உழவு பார்த்துட்டு போறோம். நமக்கு ஒண்ணும் செய்ய முடியல. சென்னையில விமானத்தை அனுப்பி உழவு பார்த்தானா இந்த அத்துமீறலுக்கு என்ன பண்றது? எங்க நாட்டுல நீ இப்ப உழவு பார்ப்ப? கப்பலை கொண்டாந்து அனுமதி இல்லாம நிறுத்துறான் சென்னையில. நம்ம நாட்டு கடல் எல்லைக்குள்ள மத்திய அரசாங்கத்தின் அனுமதி வாங்காம கொண்டு வந்து கப்பலை கொண்டாந்து நிறுத்துறான். அப்ப உலகமெல்லாம் என் கையில இருக்குன்னு எனக்கு பயப்படணும், நான் சுரண்டணும். வேற ஈராக்கு உதவி செய்யறக்கா போயிருக்கிறான். அதிகமான பெட்ரோல் வளம் உள்ள நாடுகள்ல 2வது நாடு ஈராக். அந்த நாட்டுல உள்ள காலை ஊண்டி விட்டால் இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம், இன்னும் அணு ஆயுதங்களை தயாரிக்கலாம் என்பதற்காகத்தான் ஈராக்ல கூட யுத்தம் செஞ்சானே தவிர அவன் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக செய்யவில்லை. உலகத்திற்கு எதிராக, மனித குலத்துக்கு எதிராக செஞ்சான். முஸ்லீமுக்கு எதிரி சித்தரித்தால் அது குற்றம். மனித குலத்துக்கு எதிரி தான் அமெரிக்கான்னு சித்தரித்தால் அதான் நியாயம். கரெக்ட். 18 என்னுடைய பெயர் பி. அனந்த நாராயணன். 35 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். நான் ஏர்வாடியை சார்ந்தவன். வின் டிவியில தங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். இன்று தங்களை நேரிலேயே சந்தித்து உங்களையும் பார்த்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கேள்விகளுக்கும் விடையளிக்க வந்தமைக்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏர்வாடி இஸ்லாமிய நல்லிணக்க குழுவுக்கு முதலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் இஸ்லாமியர்கள் புதிதாக இந்த மதத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் படித்த சில மாணவர்கள் கூட ஏர்வாடியில் அவர்கள் இஸ்லாமில் சேர்ந்து அவர்களுடைய பெயர்களை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிலேயே அவர்களுக்கு உங்கள் முறைப்படியே திருமணம் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது. இருந்த போதிலும் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்ன? நீங்கள் பணத்தின் மூலமாகவோ சில மிரட்டல்கள் மூலமாகவும் பிரெயின் வாஷ் என்று சொல்லக்கூடிய மூளை செலவை மூலமாகவும் சிலரை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுமையானால், தென்காசிக்கு அருகில் உள்ள மீனாட்சிபுரம் என்ற ஊரில் உள்ள அந்த மக்கள் முழுவதுமே இஸ்லாமுக்கு மாற்றப்பட்டார்கள். ஏன் அவ்வாறு செய்ய வேண்டாம்? அது மட்டும் அல்லாமல் நீங்கள் இந்த மத மாற்ற தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவ நண்பர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தானாகவே வந்து, அதாவது வாலண்டியராகவே வந்து உங்களுடைய மதத்தில் சார்ந்தால் அதில் தப்பில்லை. உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்க என்ன சொல்வீங்க? அவர்களெல்லாம் தானாகவே தான் எங்க மதத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்பதற்கு பதிலளிக்குமாறு உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள், அதாவது இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவதற்காக இளைஞர்களை நீங்கள் மூளை செலவை செய்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முஸ்லிம்கள் மீது இருக்கிறது. அதுக்கு சிறந்த உதாரணம் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீனாட்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி.